அனைவருக்கும் வணக்கம். 29/3/2025 சனிக்கிழமை அன்று நமக்கு அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அமாவாசை தினத்தன்று நம்ம செய்கின்ற பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் காலை செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு, அமாவாசை இருப்பதனால நீங்கள் காலையில் வாசல் மட்டும் நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. இது கோலம் போடக்கூடாது, காலை தினம் போடக்கூடாது. மாலை நேரத்தில் நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். இப்போ காலை தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்களா வாசலில், அந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் தெளிப்பது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய நிலை வாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைப்பது ரொம்ப நல்லது. முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும். காலை நேரத்தில் இதை செய்ய வேண்டும். அடுத்து குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு 2 துளசி போட்டு குளிப்பது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், ஐஸ்வர்யம் நமக்கு பெருக ஆரம்பிக்கும். பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது. முன்னோர்களே உங்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து பழக்கம் இருக்கின்றது அப்படின்னா காலை நேரத்தில் நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்கிற பழக்கம் இருந்தாலும் பண்ணுவது ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, காக்காவுக்கு சாதம் வைக்க வேண்டும். யாராவது வயதானவருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். காக்காவுக்கு கொஞ்சம் சாதம், எள்ளு கலந்து, தயிர் கலந்து நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, இந்த அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு 1 ரூபாய் நாணயம் 11 நாணயம் நீங்கள் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும், கடன் தொல்லைலாம் நீங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யலாம். அந்த கல்லுப்பு எப்போது எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் கழித்து நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைனா 1 வாரம் கழித்து எடுக்கலாம். 21 நாட்கள் கழித்தும் நம்ம அந்த கல்லுப்பை கழட்டி வைக்கலாம். அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த கல்லுப்பை நீங்கள் நீரில் கரைச்சி விட்டுறணும். அந்த 1 ரூபாய் நாணயத்தை சுத்தப்படுத்தி வச்சுட்டு அடுத்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அமாவாசை தினத்தன்று 4 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. காலை நேரத்தில் இது செய்யுங்க. 4 அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் தடவிக்கோங்க. கல்லுப்பு 4 அகல் விளக்குலையும் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் குங்குமம் வச்சுட்டு அதில் ஒரே 1 ரூபாய் நாணயம் 1 ரூபாய் நாணயமாக 4 கல்லுப்புக்கு மேலே வச்சுருங்க. அதாவது 4 அகல் விளக்கு மேலே வச்சுருங்க. வைத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கிழக்கு பக்கம் ஒரு மூலையிலையும், மேற்கு பக்கம் ஒரு மூலையிலையும், வடக்கு பக்கம் ஒரு மூலையிலையும், தெற்கு பக்கம் இந்த 4 கார்னர்லேயும் நீங்கள் வைக்க வேண்டும். ஒரே ரூமில் 4 கார்னரில் வைக்கிறத விட ஒவ்வொரு மூலையிலையும் நம்ம வைப்பதான் ரொம்ப நல்லது. இப்போ கிழக்கு ஒரு மூலை இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வச்சுருங்க. அதாவது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த 4 மூலையிலையும் நம்ம வைப்பது நமக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும். கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடனை குறைத்து கொடுக்கும். நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம். செய்து பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி அடையும். இந்த கல்லுப்பு வைத்து செய்கின்ற பரிகாரத்தை இது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, அந்த கல்லுப்பு நிறம் மாறும். கொஞ்சம் நமக்கு அதில் டஸ்ட்டு பட்டு அதில் லைட்டாக கருப்பு கலராக மாறும். அப்போது நீங்கள் அதை எடுத்து தண்ணீரில் விட்டுறலாம். ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 2 வாரம் ஆகும். அதுவரை நமக்கு அந்த கல்லுப்பு நல்லா நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டஸ்ட்டு படியும் வரை நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த கல்லுப்பில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிஸில் அது ஈர்த்துட்டே இருக்கும். அது எடுத்துக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். எடுத்துட்டு நமக்கு நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்பை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த கல்லுப்பு வைத்து செய்வது ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கடன் தொல்லை நீங்கும். இந்த கல்லுப்பு வைத்து செய்கின்ற பரிகாரம் கடன் தொல்லை நீங்க வைக்கும். நிறைய பேருக்கு நகை அடமானத்தில் இருப்பவர்களும் சரி, இல்லைன்னா வட்டிக்கு ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அகல் விளக்கு, சின்ன அகல் விளக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். 4 அகல் விளக்கு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது, நம்ம இந்த நாளன்று கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. மாலை நேரம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வருவது, அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தாலே நமக்கு இருக்கிற பாவங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் பாவம் செய்திருக்கலாம்.
நமக்கு அதிகப்படியான கஷ்டங்களும், அதிகப்படியான கடன்களும் அதிகமாக இருக்கிறது. துன்பங்கள் அதிகமாக நம்ம சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படின்னாலே ஏதாவது ஒரு கர்மா ஒன்று நம்மள ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு நம்ம இந்த அமாவாசை தினத்தன்று நம்ம கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வருவது நல்ல பலன் கொடுக்கும். இந்த அமாவாசை அன்று நம்ம தவிர்க்க வேண்டியது முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, நகம் வெட்டவே கூடாது, முடி வெட்டக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, அசைவம் வீட்டில் சமைக்கவும் கூடாது. இப்போ ஒரு சில பேர் முன்னோர்களுக்காக நீங்கள் படைக்கிற உணவில் அசைவம் சேர்த்து சமைப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கவழக்கம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சண்டே எப்படி நான்வெஜ் எடுக்கிறாங்களோ அதே போல் சாட்டர்டே எடுக்கிற பழக்கமும் நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நமக்கு இப்படி அமாவாசை அமைந்திருக்கனால அந்த நாள் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடம்புக்கு ஒத்துக்காது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு சூரிய கிரகணம் வேற இருக்கின்றது. அதனால் இந்த அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை மனதார நினைத்தாலே நமக்கு அந்த நாள் நல்லா நமக்கு அமையும். முன்னோர்களுக்கு உரிய நாள் தான் இந்த அமாவாசை. நமக்கு அவங்கள வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படி இருந்தால் கூட அவங்கள நினைத்து நீங்கள் காக்காக்கு ஒரு வாய் சாதம் வைக்கும்போது அவர்களுக்கு போய் சேரும். இரவு தூங்கும்போது, அதாவது நீங்கள் அமாவாசை தினத்தன்று இரவு தூங்கும் போதோ அல்லது முதல் நாள் இரவு கூட நீங்கள் உங்களுடைய கிச்சனில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தாலே போதும். கிச்சனில் தண்ணீர் ஒரு டம்ளர் பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர் மேலே மூடி போட்டு மூடாதீங்க, ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற டம்ளராக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த டம்ளரில் பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீர் எடுத்து நீங்கள் செடியில் விட்டுருங்க, இல்லைன்னா சிங்கில் கூட விட்டுருங்க. அமாவாசை அன்று நீங்கள் முதல் நாள் இரவோ இல்லைன்னா அமாவாசை அன்று இரவோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் தண்ணீர் வைப்பது உங்கள் முன்னோர்களுக்கு போய் சேரும். ரொம்ப நல்லது. நிலைவாசலில் வைக்கிறது அமாவாசை தினத்தன்று காலையில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கிறது இரவு வைக்கலாம். ரொம்ப நல்லது, நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.